மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 47. பிரியா படித்து முடிக்கிற வரைக்கும் படிப்பை காரணமாக சொல்லி அவளை விலக்கி வச்சேன். ஆனால் அவள் படிப்பு முடிச்சிட்டு என்கிட்ட வந்து நின்னப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏதாச்சும் சொல்லி அவளை அவாய்ட் பண்ணா அதனால என்னை விட்டு விலகி போயிடுவாளோ அப்படின்ற பயம். சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம். ரெண்டையும் நினச்சி என் மனசுக்குள்ளே போராடிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் அவகிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணேன். அவளை பார்க்கவும் தைரியம் இல்லாமல் பார்க்காம இருக்கவும் முடியாமல் ரொம்ப அவசியாக இருந்தது. நான் என்ன பண்ணட்டும்? அண்ணனுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. அண்ணன்கிட்ட கேட்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதுக்கான தைரியம் எனக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒன்று வேணும்னு அவர்கிட்ட கேட்கவே எனக்கு வாய் வரல. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் வேற வழி இல்லாமல் அண்ணன் அண்ணிக்கிட்ட போய் பேசிட்டேன். அப்போவும் எனக்குள்ள பயம். சம்மதம் சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு. 2 பேரும் சம்மதிச்சதும் தான் எனக்கு மூச்சே வந்துச்சு. அது வரைக்கும் என் மனசை அழுத்திக்கிட்டு இருந்த பாரம் இப்போதான் இறங்குனதா ஃபீல் பண்ணேன். தன் மனதில் இருந்ததை எல்லாம் நவநீதனிடம் கொட்டி தீர்த்தான் நந்து. நந்து கூறியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நவநீதனுக்கு அவன் சூழ்நிலை புரிந்தது. தன் அண்ணனை நினைத்து அவன் மனதில் பாரம் கூடிப்போனது. தன்னைத்தானே சமாளித்து கொண்டவன் தன் அண்ணனின் மனதை மாற்றும் பொருட்டு கேட்டான். அதெல்லாம் சரிதான், நீ இன்னைக்கு அவகிட்ட என்ன காரியம் பண்ண என்று செல்லமாக அவனை முறைத்தவாறே. அவன் எதை கேட்கிறான் என்று புரிந்தவன் அவனை நிமிர்ந்தும் பார்க்காமல் கேட்டான். ஓ, சொல்லிட்டாளா? என்ன அண்ணா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன இது? அவன் பதில் சொல்லவில்லை. அவன் கையை பிடித்து தன்னை பார்க்குமாறு திருப்பியவன், உன்னதான் கேட்டேன் என்றான். தன் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டான். நானும் சாதாரண மனுஷன்தான் நவநீதா. அவன் முகத்தில் தோன்றிய வலி கண்டு பதறிப்போனான் நவநீதன். அண்ணா, என்ன அண்ணா? அவன் தோளில் ஆதரவாக கை வைத்தான். நானும் தானடா அவளை லவ் பண்ணேன். அவள் ஒவ்வொரு தடவை வந்து என்கிட்ட லவ்வை சொல்லும் போதும் அப்படி தவிச்சு போயிடுவேன். நான் அவளை அவாய்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடாது, அக்செப்ட் பண்ண மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து ஜாக்கிரதையாக பேசுவேன். அவள் என் முன்னாடி நிற்கிறப்போ எல்லாம் என் மண்டைக்குள்ளே பயங்கர ப்ரெஷர் ஏறிடும். அவளாச்சும் அவள் காதலை என்கிட்ட வெளிக்காட்டிக்கிட்டே இருந்தா. என்னால் அதையும் வெளிக்காட்ட முடியாத சுச்சுவேஷன். மனசுக்குள்ளேயே அடக்கி அடக்கி வச்சிருப்பேன். நேற்று அவள் கண்ணில் தண்ணியோட வீட்டை விட்டு போனப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது தெரியுமா? என்ன பண்ணுறதுன்னு கூட புரியாமல் தவிச்சேன். அண்ணன் அன்னிக்கிட்ட பேசி சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம்தான் என்னால் சீராக மூச்சு விடவே முடிஞ்சது. அதுதான் காலையில் அவளை பார்த்ததும் இத்தனை வருஷம் சேர்த்து வச்சிருந்த காதலை மறைக்க முடியாமல் அப்படி பண்ணிட்டேன். காதலை உள்ளேயே அழுத்தி வச்சு இப்போ சந்தோஷத்தில் சட்டுன்னு அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். சாரி, இனி அப்படி நடக்காது. மொத்தத்தையும் தன் கண்களை மூடிக்கொண்டே பேசிக்கொண்டிருந்தான் நந்து. அவனை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தான் நவநீதன். தன் அண்ணன் தான் எவ்வளவு நீளமாக பேசிவிட்டான். பலமுறை அவன் நினைத்திருக்கிறான், இப்படி பேசாமல் அமைதியாக இருப்பவன் கல்லூரியில் பாடங்கள் மட்டும் எப்படி இருக்கிறான் என்று. இன்று அவன் பேசிய பேச்சில் அவனை மெய் மறந்து பார்த்து கொண்டிருந்தான். அதுவும் அவன் தன் மனதில் இருக்கும் பிரியாவிற்கான இடத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதைப் போல் சொல்ல அதில் இன்னும் மகிழ்ந்து போனான் நவநீதன். மெல்ல விழிகள் திறந்து தன் தம்பியை நோக்கினான் நந்து. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம் அவகிட்ட என் மனசை மறைச்சு வச்சதுக்கு எப்படி சமாதானம் சொல்கிறதுன்னு தெரியல. அதுதான் அப்படி பண்ணிட்டேன். என் மேலே கோபமாக இருந்தவன் மொத்தமாக சமாதானமாகிட்டா. அவன் முகத்தில் அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன் என்றான் புன்னகையோடு. அவன் முகத்தில் தோன்றிய வெட்கம் கண்டு அருகில் அமர்ந்திருந்தவன் எழுந்து அவன் முன்னே நின்றான் நவநீதன். அவன் கன்னங்களை பற்றி நிமிர்த்தி தன் முகம் பார்க்க செய்தவன், அண்ணா, உனக்கு வெட்கப்பட எல்லாம் தெரியுமா என்றான் ஆச்சரியமாக. தன் முகத்தை மாற்றிக்கொள்ள முனைந்தான் நந்து. சட்டென அவனை அதட்டினான். ஏன் அண்ணா வெட்கத்தை மறைக்கிற? போதும், நீ உணர்வுகளை மறைச்சது. நீ இப்படி வெட்கப்படும் போது பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ அவ்வளவு அழகா இருக்க. போடா என்றவன் மறுபடியும் வெட்கப்பட்டான். அவன் கன்னம் இரண்டையும் பற்றி வேகமாக கிள்ளி ஆட்டியவன், சோ ஸ்வீட் என்றான். இன்னும் அங்கே இருந்தால் அவன் வெட்கத்தை மறைக்க போராடுவான் என்று உணர்ந்தவன் வேகமாக அறையை விட்டு வெளியில் வந்து விட்டான். நவநீதன் சென்றதும் தன் நெஞ்சை நீவி விட்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டான் நந்து. அவன் மனதில் உற்சாகம் நிரம்பி வழிந்தது. சிறிது நேரத்தில் அவன் கைபேசி ஒலிக்க எடுத்து பார்த்தான். பிரியாதான் அழைத்திருந்தாள். அன்று நவநீதன் குளித்து கொண்டிருக்கையில் அவளிடம் பேசிய நந்து அவளை திட்டி அழைப்பை துண்டித்தவுடன் அவள் எண்ணை மனனம் செய்து கொண்டு வந்து உடனே தன்னுடைய செல்போனில் சேமித்து வைத்து கொண்டிருந்தான். அழைப்பை ஏற்று ஹலோ என்றதும் இச்சு என்ற சத்தத்தோடு ஒரு முத்தம் அவளிடம் இருந்து கிடைத்தது. முன்பு போல் அல்லாமல் இம்முறை ரசித்து அனுபவித்தான் நந்து. என்ன ப்ரொஃபஸர் சார், எப்பவும் திட்டுவீங்க, இன்னைக்கு திட்டலையா?
மெல்லியதாக புன்னகைத்தான். என்ன, அம்மா பக்கத்துல இல்லையா? இல்ல. என்ன பண்றாங்க? மாடியில துணி காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் இந்த வேலையெல்லாம் பண்றாங்க? ஏன் நீ பண்ண மாட்டியா? நீ வீட்ல சும்மா தானே இருக்க. இன்னும் ஹாஸ்பிட்டல் போகவும் ஆரம்பிக்கல. அப்புறம் என்ன? இங்க வந்தா எல்லாம் எல்லா வேலையும் பண்ணணும். தெரியுமில்ல? என்றான் மிரட்டலாக. அச்சச்சோ! சார், அப்படியா? எனக்கு அந்த வீட்டை பத்தி எதுவுமே தெரியாதே. அவள் கூறிய தொனியில் சிரித்து விட்டான் நந்து. என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியாருக்கு சப்போர்ட்டா? அப்படிதான் வச்சுக்கோ. அது சரி, காலையில என்ன என்ன பண்ணீங்க? ஏன், உனக்கு தெரியலையா? வா, மறுபடியும் பண்ணி காட்டுறேன். பார்ரா, உங்களுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா? இதை விட அதிகமா பேசவா? இன்னும் ஆச்சரியத்தில் விழி விரித்தாள் பிரியா. ஒத்துக்கிறேன், நீங்கள் லவ்வுல என்னை விட 1 வருஷம் சீனியர்னு ஒத்துக்கிறேன் என்றாள் சிரித்துக்கொண்டே. திகைத்தான் நந்து. ஏய், எப்படி தெரியும்? இப்போதான் நவநீதன் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான். என்னது, நவநீதனா? அவன் இங்கிருந்து போயே 5 நிமிஷம்தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளே இவளுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டானா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். என்ன சார், சத்தத்தையே காணோம். ஏய், இது என்ன சார் சாருன்னு? வேற எப்படி கூப்பிடுறது? நந்துன்னு கூப்பிடு, இல்லை என்னங்கன்னு கூப்பிடு. தாடையில் விரல் வைத்து யோசித்தவள், பேர் சொல்லியெல்லாம் வேண்டாம், அம்மா திட்டுவாங்க. சத்யா அண்ணியும் சாரி சத்யா அக்காவும் என்ன சொல்லுவாங்களோ, நான் என்னங்கன்னே கூப்பிடுறேன் என்றாள். சிரித்தான் நந்து. ஏ பிரியா, துணியை காய வச்சுட்டு வர சொன்னா எவ்வளவு நேரண்டி பண்ணுவ? எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனு. அவனுக்கு என்ன பேங்க் லீவா? உன்கிட்ட பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். கீழே இருந்து யசோதா கத்த என்று கண்களை இறுக மூடி தன் தலையில் அடித்து கொண்டாள் பிரியா. ஏய் ஃப்ராடு, நீ தான் துணியை காய வச்சுக்கிட்டு இருக்கியா? நவநீதன் காலை கட் பண்ண உடனே எனக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கல்ல என்றான் குறும்பாக. ஆமா, இப்போ அதுக்கு என்ன? என்ன என்ன? அம்மாவுக்கு நீ என் கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? தோலை குலுக்கியவள், இதுல என்ன இருக்கு? நாளைக்கு தெரிய போறது இன்னைக்கே தெரிய போகுது, அவ்வளவுதானே என்று விட்டு வாளியை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினாள். ரொம்ப தைரியம்தான் உனக்கு. நான் பயந்துக்கிட்டே இருந்த அண்ணன் சட்டுன்னு ஒத்துக்கிட்டாரு. கடைசியில் உங்க அம்மா தான் வேண்டாம்னு சொல்ல போறாங்க பாரு. விளையாட்டாக அவன் கூற சட்டென்று அவள் நடை நின்றது. ப்ளீஸ், விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதீங்க. அவள் குரலில் தெரிந்த மாற்றம் கண்டு திகைத்தான் நந்து. ஏய் பிரியா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே, யார்கிட்டடி வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க? நவநீதன் தானே கால் பண்ணான் என்றார் யசோதா. அவன்தான் முதல்ல கால் பண்ணான். அவன் பேசி முடிச்சதும் வேற ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதுதான் யாரு? அவள் அப்படியே நிற்க, என்னடி யாருன்னு சொல்லு, அவர் மறுபடியும் கேட்டார். பிரியா வாய் திறக்காமல் அப்படியே நிற்க, நந்துவோ அதிர்ச்சியாக அமர்ந்திருந்தான். நான் பொய் சொல்லணுமா, உண்மையை சொல்லணுமாமா என்றாள் அமைதியாக. அவள் முகத்தை கூர்மையாக பார்த்தவர், உண்மையை சொன்னா நான் திட்டுவேனா என்று கேட்டார். தெரியலம்மா என்றாள். அப்போ பொய் சொல்லு. சத்யா அக்கா கூட என்று சொல்லிவிட்டு தன் தாயின் முகத்தை நிமிர்ந்தும் பாராமல் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். நடுங்கும் கையோடு மறுபடியும் போனை காதில் வைத்தாள். நந்துவின் இதழில் சிறு புன்னகை அரும்பியது. உன் லவ்வா அம்மா கிட்ட சொல்லிட்ட போல, பொய் சொல்றேன்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டியா? அவள் விழிகள் நீரை திரட்டின. கண்டுபிடிச்சிட்டீங்களா என்றாள். என்றவன், ரிலாக்ஸா இரு, ஒன்றும் ஆகாது, என்ன நடந்தாலும் அண்ணன் பார்த்துக்குவாரு என்று விட்டு அழைப்பை துண்டித்தான் நந்து. பிரியா கூறியதை கேட்ட யசோதா திகைத்து போய் நின்றிருந்தார். சத்யாவை எப்பொழுதும் அண்ணி என்றே குறிப்பிடுபவள் அக்கா என்று குறிப்பிட்டதும் அவர் மனதில் யோசனைகள் சூழ்ந்தன. சிறிது நேரம் அமைதியாக சென்று தன் அறையில் அமர்ந்தவர் பலத்த யோசனைக்கு பின் முரளியை அழைத்தார். சொல்லுங்கம்மா. பிரியா மனசுல என்ன இருக்கு முரளி? நடக்கிறது உனக்கு தெரியாம இருக்காது. அவர் கேள்வியில் திகைத்தான் முரளி. அம்மா, நேற்று நைட்டு தான் எனக்கே தெரியும். நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நாளைக்கு தான் நான் நல்லா இருக்குன்னு சத்யா சொன்னா. அதனால உங்ககிட்ட நாளைக்கு பேசலாம்னு இருந்தேன். யார் முரளி? நந்துவா? முரளி அமைதி காத்தான். எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு முரளி. சரிம்மா என்று அழைப்பை துண்டித்தவன் மனதில் நெருடியது. ஏன், யசோதா அம்மாவுக்கு இஷ்டம் இல்லையா? தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான். யசோதாவின் முடிவு என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.